வீடியோல ஒன் சாம்பிள் t-test பத்தி பார்க்கலாம். There are three types of data analysis. அதுல univariate analysisக்கு ஒரே ஒரு வேரியபிள் தேவைப்படுது. பைவேரியேட்டுக்கு ரெண்டு வேரியபிள். நம்ம ஒரு கம்பேரிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது பைவேரியேட் மாங்க. கார்லேஷன், ரெக்ரெஷன் இதெல்லாம் வந்து பைவேரியேட். மல்டிவேரியேட் அப்படிங்கிறது மோர் தேன் 2 வேரியபிள்ஸ் வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது அதை வந்து மல்டிவேரியேட் அனாலிசிஸ் மாங்க. கிளஸ்டர், ஃபேக்டர் அனாலிசிஸ் இதெல்லாம் மல்டிவேரியேட் அனாலிசிஸ். இந்த வீடியோல நம்ம யூனிவேரியேட் அனாலிசிஸா யூஸ் பண்ணக்கூடிய ஒன் சாம்பிள் t-test தான் பார்க்க போறோம். ஒன் சாம்பிள் t-testங்கிறது மீன் வேல்யூ ஆஃப் சாம்பிள் whether differ from the population mean or assumed mean. ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஒன் சாம்பிள் t-testக்கு டேட்டா நம்ம கலெக்ட் பண்ற டேட்டா ஸ்கேல்ல மெஷர் ஆயிருக்கணுங்கிறது. ரெண்டாவது ரேண்டம் சாம்பிளிங்கா இருக்கணும். நம்ம ஒரே இடத்துல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணிருக்க கூடாது, ரேண்டமா டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்த முக்கியமான அசம்ஷன் the data should be normally distributed அப்படிங்கிறது பாராமெட்ரிக்ல முக்கியமான ஒரு அசம்ஷன். இதுல நமக்கு சில காமன் டவுட்ஸ் இருக்கும். என்னன்னா லிக்கட் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் பொதுவாக சோஷியல் சயின்ஸ் டேட்டா கலெக்ட் பண்றோம். அப்போ அந்த லிக்கட் ஸ்கேல் டேட்டாவுக்கு ஒன் சாம்பிள் t-test அப்ளை பண்ணலாமா? அடுத்த டவுட், பொதுவா t-testனாலே less than 30 சாம்பிளுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல மோர் தென் 30 சாம்பிள்ஸ் வரும்போது நம்ம t-test அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறது. டி வேல்யூ ஆன்சர்ல நெகட்டிவ் சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம யூஸ் பண்ற சாம்பிள் சைஸ் மோர் தென் 30 இருந்துச்சுன்னா the data is normally distributed அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் சென்ட்ரல் லிமிட் தியரத்துல இருக்குது. அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கேல் டேட்டாவை இன்டர்வல் டேட்டாவா சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்ல கன்சிடர் பண்றோம் அப்படிங்கறதையும் சென்ட்ரல் லிமிட் தியரத்துல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. லிக்கட் ஸ்கேல் டேட்டா அப்படிங்கனாலே நம்ம வந்து 5 பாயிண்ட் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டுமோ ஸ்ட்ராங்லி அக்ரி டு ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. இதுக்கு ஒவ்வொரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்போம். 5 ஃபார் ஸ்ட்ராங்லி அக்ரி, 4 ஃபார் அக்ரி அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒன் சாம்பிள் t-test SPSSல எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதோட பாத்வே தான் இது. அனலைஸ்ல போய் கம்பேர் மீன்ல இருந்து ஒன் சாம்பிள் t-test எடுக்கணும். இந்த இடத்துல நம்ம முக்கியமா ஒரு நல் ஹைபாதிசிஸ் ஃப்ரேம் பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கேல் டேட்டா யூஸ் பண்ணி ஒன் சாம்பிள் t-test ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு ஒரு நல் ஹைபாதிசிஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். the average order amount of online shopper is equal அப்படின்னு. இது ட்ரெடிஷ்னல் மெத்தடா இருக்கும்போது there is no significant difference in order amount among different group of respondents. So we can follow any one method of hypothesis. மேல இருக்கிறதோ கீழே இருக்கிறதோ ஏதோ ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆன்லைன் ஷாப்பிங் இதுதான் லிக்கட் ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்றதோட கொஸ்டின். இந்த மாதிரி ஹைபாதிசிஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இல்லை இண்டிவிஜுவல் வேரியபிளுக்கு ஹைபாதிசிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மாதிரியும் நம்ம இண்டிவிஜுவலா ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். This is my SPSS file. வேரியபிள் வியூல போய் பார்க்கலாம். the gender, app இதெல்லாம் நாமினல் ஸ்கேல்ல மெஷர் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுத்து நம்ம கேட்கிற கொஸ்டின். ஆர்டர் அமௌண்ட் வந்து ஸ்கேல்ல மெஷர் ஆயிருக்கு. இந்த ஃபேக்டர் 1 டு ஃபேக்டர் 5 அத லேபிள் நேம் இதுல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஃபேக்டர் 1னா என்ன, ஃபேக்டர் 2னா என்னன்னு. அது 5 பாயிண்ட் ஸ்கேல்ல மெஷர் ஆயிருக்கிறதுனால அது ஆர்டினல் அப்படிங்கறது இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒன் சாம்பிள் t-test எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அனலைஸ், கம்பேர் மீன்ல போய் ஒன் சாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த வேரியபிளுக்கு இப்போ ஒன் சாம்பிள் t-test பார்க்குறோமோ அதை வந்து ரைட்ல மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல் டேட்டாக்கு ஒன் சாம்பிள் t-test பார்க்கலாம். அப்போ ஆர்டர் அமௌண்ட் தான் ஸ்கேல் டேட்டால மெஷர் ஆயிருக்கிறது. இங்கே கொடுத்துக்கலாம். இந்த டெஸ்ட் வேல்யூ ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் வேல்யூ ஈஸியா கிடைச்சிரும். 1 பாயிண்ட் டு 5 பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற ஆவரேஜ் வந்து 3 தான். அதே மாதிரி மற்ற ஸ்கேல் டேட்டா யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஆவரேஜ் அதாவது டெஸ்ட் வேல்யூ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் லிட்ரேச்சரை பேஸ் பண்ணியோ இல்லை ரிசர்ச்சை பேஸ் பண்ணியோ அப்படி எங்கேயுமே நமக்கு டேட்டா அவைலபிளா இல்லை அப்படின்னா நம்மளா ஒரு லாஜிக்கல் அசம்ஷனை எடுத்துக்கலாம் அந்த வேல்யூக்கு. இந்த இடத்துல நான் வந்து நெட்ல சர்ச் பண்ணி ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் எடுக்கிறேன்.
ஸோ ஆவரேஜ் அமௌண்ட்டு நான் இந்த இடத்துல நெட்டில் சர்ச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ 300 to 500 தான் ஆவரேஜ் அப்படின்னு இருக்குது. ரூரல் அர்பன் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகும். எனவே நம்ம ஒரு ப்ரீவியஸ் ஸ்டடியிலேருந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ 300 to 500 அப்படிங்கிறனால நானும் இதில் ஒரு ஆவரேஜாக ஒரு டெஸ்ட் வேல்யூவை ஃபார் 400 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். இன்னும் 5000 இல்லை 6000 சம்மந்தம் இல்லாத ஒரு வேல்யூ எடுக்கக்கூடாது. 300 to 500ல நம்ம ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கலாம். 300 கூட எடுத்துக்கலாம், 500 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் வேல்யூ டெஸ்ட் வேல்யூவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 400 அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றேன். ஓகே, நமக்கு வேல்யூ கிடைக்குது. மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுல இருந்து இங்க டெஸ்ட் வேல்யூவோட நமக்கு டி வேல்யூ கிடைக்குது. இந்த டி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவா தான் கிடைச்சிருக்கு. Why should the t value not negative? ஏன்னா நம்ம மீன் வேல்யூல இருந்து ஹைபோதைஸ்டு வேல்யூவை கம்பேர் பண்றோம். ஸோ மீன் வேல்யூ விட கூடிதா குறையுதா, கூடிச்சுன்னா பாசிட்டிவ் இருக்கும், குறைஞ்சிச்சுன்னா நெகட்டிவ் இருக்கும். ஸோ அந்த கம்பேரிசன் தான் பண்றோமே தவிர அதுக்குனால நம்ம டி வேல்யூல நெகட்டிவ் சிம்பிள் போடணும்னு அவசியம் இல்லை. எடுத்துக்கலாம். இந்த சிக்னிஃபிகண்ட் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சிக்னிஃபிகண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம ஹைபாத்திஸ் அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கறத சொல்றோம். இப்போ நம்மளுடைய வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்கு, இந்த மூணுல எந்த ரேஞ்சில் இருக்கோ அதை ரிஜெக்டட் அட் 1% லெவலா, 5% லெவலா, இல்லை நம்மளோட வேல்யூ மோர் தென் 0.05 அப்படின் போது அந்த ஹைபாத்திஸ் என்ன ஆகுதுன்னா அக்செப்ட் ஆகுது. ஆனால் நமக்கு எவ்வளவு வேல்யூ கிடைச்சிருக்குன்னா 0.11. இப்போ இந்த வேல்யூ வந்து எதுக்குள்ள வருது, ரேஞ்சுக்குள்ள வருது. அதாவது 0.010ல இருந்து 0.05 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் நம்ம 0.11 அப்படிங்கிறது வருது. அதனால இதை வந்து ரிஜெக்டட் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ங்கிறது எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்மளோட வேல்யூ 00 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரிஜெக்டட் அட் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எஃபெக்ட். இது யூஜி லெவல்ல நம்ம இந்த எஃபெக்ட் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பிஹெச்டி ரேஞ்சில் வரும்போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாங்கிறத தான் பெஸ்டா பார்ப்போம். அந்த டைம்ல நம்ம இந்த எஃபெக்ட் எடுத்துக்கலாம். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்னா இதோட முடிச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 3 வேல்யூவோடையும் அந்த டி டெஸ்ட், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், சிக்னிஃபிகன்ட், இந்த 6 காலத்தோட முடிச்சுக்கலாம். அதாவது மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் எரர், டி, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், சிக்னிஃபிகன்ட். ஸோ இதெல்லாமே ஒரே லைன்ல ஒரு டேபிள்ல வர மாதிரி ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம். பிஹெச்டி ரேஞ்சில் நமக்கு கிடைக்கிற இந்த 6 காலத்தோட எக்ஸ்ட்ரா இந்த வேல்யூவும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இது இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா 0.27. இந்த எஃபெக்ட் சைஸ்ல நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் அதோடைய எஃபெக்ட் எப்படின்னா நம்மளோட வேல்யூ லெஸ் தேன் 0.20 இருக்கும்போது வெரி ஸ்மால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். 0.2 to 0.49 வரும்போது ஸ்மால் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சு தான் நமக்கான வேல்யூ எவ்வளவுதான் கிடைச்சிருக்குன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்மால் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற ரேஞ்ச் டேபிள் கிடைச்சிருக்கு. இந்த 3 டேபிளையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூஸை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணா போதும். இந்த மாதிரி ஒரு டேபிள் இன்டர்பிரிட்டேஷனோட எழுதிக்கலாம். ஸோ இந்த சிக்னிஃபிகன்ட் வேல்யூவோட யூஜி ப்ராஜெக்டுக்கு நிப்பாட்டிருங்க, அதுக்கு மேல தேவையில்லை. ஒரு எம்ஃபில் பிஹெச்டி, பிஜி கூட ஓகே தான், போதும். எம்ஃபில் பிஹெச்டின்னு வரும்போது இந்த அடிஷ்னலா இந்த எஃபெக்ட் சைஸுக்குமே நீங்க இதை கொடுத்துக்கலாம். 5 பாயிண்ட் ஸ்கேல் டேட்டா யூஸ் பண்ணி 1 சாம்பிள் டி டெஸ்ட் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு கம்பேர் மீன்ல போய் 1 சாம்பிள் டி டெஸ்ட் எடுத்துட்டு ரீசெட் கொடுத்துக்கிறேன். இப்போ 5 பாயிண்ட் ஸ்கேல்ல மெஷர் ஆயிருக்கிற இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் மூவ் பண்றேன். மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல டெஸ்ட் வேல்யூங்கிறது 3 தான். ஏன்னா 1 2 3 4 5ஓட டெஸ்ட் வேல்யூ ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரியும் 3 தான். ஸோ கிவ் ஓகே. இங்க நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லெஸ் தேன் 0.01 தான் இருக்கு. அப்புறம் ஹைபோதீசிஸ் ஃபார் ஆல் த ஃபேக்டர்ஸ் ரிஜெக்டட். 5 பாயிண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, மோர் தென் 1 நமக்கு கிடைக்குது. ஸோ லார்ஜ் எஃபெக்ட் சைஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு கிடைச்ச வேல்யூ எல்லாமே இந்த ரேஞ்சில் வருது, அபோவ் 0.8 வருது. ஸோ லார்ஜ் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த டேட்டாவுக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எழுதிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.